சலுகைகளுடன் தருவது உங்கள் முரசொலி. வணக்கம். உங்கள் முரசொலியில் இன்றைய முக்கிய செய்திகளை தருவது முரசொலி செய்தியாளர் குழு. சவுடு மண் என்ற பெயரில் மாபெரும் மணல் கடத்தல் நடைபெறுவதாக நரிப்பையூர் பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் மணல் கடத்தல் தீவிரமாக பெருகியுள்ளது. நரிப்பையூர் ஊராட்சியில் நாள்தோறும் 20 முதல் 50 டிராக்டர்கள் வரை மணல் கடத்தலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. வண்டி ஒன்றுக்கு 1500 முதல் மணல் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. மேலும் நரிப்பையூர் கரூர் வைசியா வங்கிக்கு எதிர்ப்புறம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் டிராக்டர்களில் மணலை கடத்தி அங்கு கொட்டி வைத்துள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் இந்த சமூக விரோத செயலை தட்டி கேட்டால் அரசின் சட்டத்திட்டங்களால் தம்மை எதுவும் செய்துவிட முடியாது எனவும் ஆக்கிரப்பாளர்கள் பேசி வருவதாகவும் கூறுகின்றனர் அந்த பகுதி பொதுமக்கள். இந்த சம்பவம் குறித்து பெரியநாயகிபுரம் கிராமத்தை சேர்ந்த மரிய அந்தோணி என்பவர் பேசும்போது, புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் மணல் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்தார். பெரியநாயகிபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா நரிப்பேர் பஞ்சாயத்து. மண்ணு கிண்ணமா அடிச்சு சொத்த போறோம். அந்த மண்ணு ஈசிஆர் ரோட்ல போறோம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாச்சி. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் அண்ணாச்சி. தனிநபருக்கு சொந்தமான இடமா? இல்ல, தனிநபருக்கு கிடையாது, கவர்மெண்ட் சொந்த இடம். தனிநபர் தான் அக்ரிமெண்ட் பண்றான். சரி, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுல நான் நடந்தாலும் கீழே விழுற மாதிரி கட்டியுமா அள்ளி போட்டுருதான். இந்த பெரிய விஜய அரசோ எவனும் ஆனா கொட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா நம்ம விரைய கேட்கணும்னு தான் சட்டம் இருக்கு. நான் பெருநேரத்துல விஜயில அவத்தலைவரா இருக்கேன். விஜய் கட்சியில அவத்தலைவர். அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும். உண்மைதான். யாருனாலும் அவரு தடுக்கணும்ல, விஜயாட்சி தானே, அவரு தடுக்கணும்ல. ரைட். சவுடு மணல் விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதை பொதுப்பணித்துறை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.